சாய் ஃபுடி அன்பர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோஸில் நாம் பாபாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரோஹில்லாவோட கூச்சலை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவை தேடி வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா, ரோஹில்லா அப்படிங்கிற ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அதை எப்படி வேண்டுறாருன்னா கத்தி வேண்டுறாரு. அதனால் மக்களால் நைட்லாம் தூங்கவே முடியல. எல்லோரும் பாபாவை பார்க்குறாங்க. பாபா, நாங்கள் நிலத்தில் பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நைட்டு தான் நாங்கள் தூங்குகிறோம். அந்த நைட்டு ரோஹில்லா கடவுளை கும்பிட்றாரு. நீங்கள் தானே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க கடவுளை மனசால் நினச்சா நமக்கு நல்லது நடக்கும்னு. 5 வருஷமாக இவர் கத்தி கத்தி கும்பிட்றாரு. எங்களால் தூங்க முடியல. பகல் ஃபுல்லாக நாங்கள் வயலில் வேலை பார்த்துட்டு வர்றோம். எங்களால் சுத்தமாகவே தூங்க முடியல. இவர் கத்துறாரு, அல்லாஹு அக்பர்னு சொல்லி ரொம்ப கூச்சலிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. இவர் கத்துறத என் குழந்தைங்கள்லாம் கேட்டு நைட்டெல்லாம் அழுகிறாங்க, தூங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட முறையிடுறாங்க. பாபா சுஷ்மான்ற ஒரு பெண்ணை கூப்பிட்டு, நேற்று நீ ஹரிச்சந்திர நாடகம் பார்க்க போயிருந்தல்ல, அதில் ஒரு தப்பு நடந்தது. நீ தான் நல்ல நாடகத்தை உத்து கவனிப்போலாச்சே, அது என்ன கதைன்றத நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்குறாரு அந்த சுஷ்மான்ற பெண்கிட்ட. அப்போ பாபா அப்படின்னு சொல்லிட்டு நாணி கோணிக்கிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, 5 வருஷம் கழித்து என்னோடய சிநேகிதியை நான் பார்த்தேன். ஆனால் நான் கதையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சுஷ்மான்ற பெண்ணை. அப்போது பாபா சொல்கிறாரு, 5 வருஷமாக பார்க்காத ஸ்நேகியை பார்த்தோன்னையும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கின நாடகத்தை பார்க்கறதே மறந்து அவங்க ஸ்நேகிதியோட பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் ரோஹில்லா டெய்லி சத்தம் போட்டு கடவுளை கும்பிட்றான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கடவுளை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொன்னால் தீய எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே புகுந்துடுது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்தி அவன் கடவுளோட பாட்டை பாடும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ராணி, உன் குழந்த அழுகிறப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்குறாரு. நான் அப்போது கண்ணா பின்னான்னு கத்துவேன் என்னோட குழந்தைய. அதுவே வாயை மூடி அழுகையை நிப்பாட்டிரும் அப்படின்னு அந்த ராணி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எல்லாரும், ரோஹில்லா கண்ணா பின்னான்னு கத்தலை. கடவுளை கும்பிட்டா கெட்ட சக்திகள்லாம் நம்ம பின்னாடி அண்டாது அப்படின்றதுக்காக கத்தி கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. விபுல், நீ 7 குழந்தைங்களை பெற்றெடுத்துட்ட. 8வது குழந்தைய உன் மனைவி சுமந்துட்டுருக்கா. நீ 8 குழந்தைய வளர்க்குற. நீ அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி கத்தும்? 8வது குழந்தைய வயிற்றில் உன் மனைவி சுமந்துட்டுருக்கா. நீ ஏன் ரோஹில்லாவை 9வது குழந்தையாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரோஹில்லா கத்தி கடவுளை வேண்டுறான். அவனுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான். இது நாளடைவில் மாறி போயிடும். நான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இப்போ கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி பாபா உருக்கமாக சொல்கிறாரு. பாபா சொன்னதை கேட்ட உடனே மக்கள் எல்லாரும், சரிங்க பாபா, நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த வீடியோவில் பாபாவோட இன்னொரு அற்புதமான லீலைகளை நான் சொல்கிறேன். வாழ்க்கை வரலாறு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.